இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா பிடித்த ஒரு கேட்ச் ஆனது ஆட்டத்தின் போக்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தின் தோல்வியை தவிர்க்க போராடியும் வந்தார்கள். இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஜெய்ஸ்வாலின் அபார இரட்டை சதத்தால் 396 ரன்களையும் குவித்தது. இதனையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ முதல் இன்னிங்ஸில் 253 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதேபோல பும்ரா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இதனையடுத்து 143 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடியது. இதில் 143 ரன்கள் முன்னிலை பெற்று அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இதன் மூலம் இந்திய அணி 255 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 399 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி கடைசி இன்னிங்ஸில் விளையாடியது. இங்கிலாந்து பேஸ்பால் என்ற அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதால் இந்த இலக்கு போதுமா என ரசிகர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இங்கிலாந்து அணி 132 ரன்கள் என்ற விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வந்தது. அப்போது ஆலி போப் களத்தில் 23 ரன்கள் எடுத்திருந்தார். ஆலி போப்பின் விக்கெட்டை வீழ்த்த வேண்டிய நெருக்கடியில் இந்திய அணியும் இருந்தது. ஏனென்றால் அவர்தான் முதல் டெஸ்டில் அபாரமாக விளையாடி இந்தியாவின் தோல்விக்கு காரணமாகவும் இருந்தார். அப்போதுதான் ரோஹித் சர்மாவின் ஒரு அபாரமான கேட்ச் ஆட்டத்தின் போக்கையை மாற்றியது. அஸ்வின் வீசிய பந்தை ஆலி போப் அடித்து ஆட முற்பட்டார். அப்போது பந்து ஸ்லீப் நோக்கி பறந்தது. அப்போது ஸ்லீப்பில் நின்று கொண்டிருந்த நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் அபாரமாக பாய்ந்து அந்த கேட்சை பிடித்தார். இதன் மூலம் இந்திய வீரர்கள் இந்த விக்கெட்டை கொண்டாடினார்கள். ரோஹித் சர்மா இந்த கேட்சை பிடிக்க 0.45 நொடிகளை எடுத்துக்கொண்டு உள்ளார். இதன் மூலம் இங்கிலாந்து அணியின் சரிவும் தொடங்கியது. அடுத்தடுத்து இங்கிலாந்து வீரர்களின் விக்கெட்டுகளை இந்திய வீரர்கள் எடுக்க ஒரு வழியாக இங்கிலாந்து அணியும் படுதோல்வியை சந்தித்து உள்ளது.